Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 52 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல முயிச்சிரோ தூக்க வராம முழிச்சு தண்ணிய குடிக்க போனப்போ திடீர்னு இடையில ஒரு டீமன் வந்து அவனை அட்டாக் பண்ண வந்து கடைசியில அவன் அண்ணன் குறுக்க வந்து அவன் கை போச்சே உடனே அவனை தூக்கிக்கிட்டு வெளியில ஓடுவான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அந்த டீமன் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்குது. அதனால பயந்து போய் அந்த முக்குல போய் உட்காந்துக்குவானா. உடனே அந்த டீமனும் நீங்க ரெண்டு பேருமே உட்கட்டஸ் தான், அதனால ஒன்னுத்துக்கு ஆக மாட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் எவனுமே உங்களை கண்டுக்க போறது இல்ல, உங்க வாழ்க்கையே ஒர்த்லெஸ்ஸான ஒண்ணு தானே அப்படின்ட்டு தேவையில்லாம அந்த டீமன் வெட்டித்தனமா டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு முயிச்சிரோ அப்படியே நடுங்குவான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு ரெட் கலர்ல தெரியுது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. சொல்ல போனா முயிச்சிரோ டோகிட்டோவோட ரத்தம் எல்லாம் கொதிக்கிறத அவனால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அவனால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஆனா மான்ஸ்டரா மாதிரி ஒரு கத்தி இருப்பான். இவனா இப்படி கத்துனான்னு அவனாலே நம்ப முடியல. ஆனா அவனோட வாயில இருந்து தான் அவன் இப்படி கத்தி இருக்கான்னு அவனால ஃபீல் பண்ண முடியுது. கட் பண்ணி அடுத்த ஷாட்ல காட்டுறாங்க. ரத்த கலரியோட ஒரு கையில சுத்தியில இன்னொரு கையில கோடாரியோட நின்னுட்டு இருப்பான். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த டீமனோட நிலைமை ரொம்ப மோசம். கை காலுன்னு ரெண்டுத்தையும் வெட்டி படுக போட்டு மேல ஆணி அடிச்சு தலையில கல்ல இறக்கி அந்த டீமனை கொடூரமா சம்பவம் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா அதோட மண்டைய அவன் கல்ல போட்டு நசுக்கிட்டான். பட் இருந்தாலுமே அது சாகல, அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும். நல்ல வேலை அந்த டைம்னு பார்த்து கரெக்டா விடியுமா. சோ அந்த டீமன் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருச்சு. அதையெல்லாம் இவன் பெருசா கண்டுக்கல. இவன் என்ன பண்ணுவான், நேரா வீட்டை நோக்கி போவான் உங்க அண்ணனை பார்க்கணும்னு. ஆனா கொஞ்சம் தூரத்துக்கு மேல அவனால முடியல, பொத்துன்னு விழுவான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு முக்கியம் முணங்கி நேரா உள்ள போய் பார்த்தா வீடு பூரா ரத்த கலரி அவங்க என்ன கையில்லாம அப்படியே பேன்னு படுத்திருப்பான். ஆக்சுவலா அந்த டீமன் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கு அடுத்த செகண்டே நம்மால் இப்படி வெறியாகி அதை போட்டு பழந்துட்டான் போல. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பாடியில எந்த ஒரு டேமேஜும் இருந்த மாதிரி இல்ல. பட் ரத்தம் நிறைய போயிருச்சு. எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கான். கடவுளே நான் கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் என் உயிரை வேணா எடுத்துக்க, ஆனா என் தம்பியை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திரு அப்படின்னு இவனுக்கு அப்படியே அழுக வரும். என் தம்பி என்ன மாதிரி இல்ல, அவன் ரொம்ப நல்லவன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுவான். நான் தான் தேவையில்லாம அவனை தடுத்துக்கிட்டு இருப்பேன். சொல்ல போனா இது எல்லாமே ஏன் தப்பு தான், என்னைய தான் தப்பு சொல்லணும். நீங்க அப்படி பனிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னைய பனிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். உடனே முயிச்சிரோ அவன் கையை பிடிச்சுக்கிட்டு அண்ணா அண்ணான்ட்டு அப்படியே அழுவான். முன்னாடி அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா முயிச்சிரோல மூணுனா நத்திங் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்னு சொல்லியிருப்பான். ஆனா கடைசியில சாகருக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான்னா மூணுனா இன்ஃபினிட்டி, சோ நீ எல்லை இல்லாதவன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவனுக்கு சும்மா வெறி தாறு மாறா வரும். நம்ம டேஞ்சரை வெறியாகும் போது அந்த தலையில இருக்கிற அந்த தீக்காயம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவனுக்கு இங்க சைல கண்ணத்துல வரும். மிஸ்ட் பிரீத்திங்ல ஃபோர்த் ஃபார்ம் எடுத்து ஃபிஷ் டீமன்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் அசால்ட்டா வெட்டி வீசிடுவான். கொட்டட்சுவா ஒரு வழியா அந்த டீமன் அட்டாக் பண்றதுல இருந்து காப்பாத்தியாச்சு. இருந்தாலுமே ரத்தம் கொஞ்சம் லீக் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த டைம்ல கூட அவன் என்ன சொல்லுவான்னா ஹகனசுகாவை போய் காப்பாத்துங்க, அவர் தான் இப்ப அந்த டீமன் கிட்ட மாட்டிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த கியோகோவை காட்டுறாங்க. அவன் கடுப்புல பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹகனசுகா தான் அவனை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஸ்வாட ரெடி பண்ணிட்டு இருக்கானே. அவனை பார்த்துட்டு பார்க்காம போனாலே உச்சக்கட்ட அவமானம். அவன் அவ்வளவு அட்டாக் பண்ணி அவனை கண்டுக்கலன்னா இது செருப்புல சாணிய முக்கி அடிச்ச மாதிரி தானே, சாரி சாணியில செருப்பு முக்கி அடிச்ச மாதிரி தானே. இத்தனைக்கு அவன் அவ்வளவு டேமேஜ் பண்ணியிருக்கான். ரத்த கலரியோட அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாக்குறானே தவிர கண்டுக்கிற மாதிரி இல்ல. அகனசுகாவோட ஒத்த கண்ணு வேற டேமேஜ் ஆயிருச்சு. இந்நேரத்துக்கு அவன் அழுது இருக்கணும்டா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு பேசாம அந்த கணமுறின்னு ஒருத்தன் இருக்கானே அவனை கொண்டுட்டா அப்ப எப்படி அவன் பதறி அடிச்சு ஸ்டாப் பண்ணுவான்ல. அதனால அவனை கொண்டுலான்ட்டு போகும்போதுதான் கரெக்டா டொகிட்டோ உள்ள வந்து கழுத்தை ஒரே போட வருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஓ வாட்டர் பிரிசன் பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டியா, பரவாயில்ல, உன்னை போக்கஸ் பண்ணாம நான் இங்க வந்ததுனால நீ எஸ்கேப் ஆயிட்ட, எப்படியாச்சும் உன்னைய காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பாப்பான். அந்த மார்க்க பார்த்த உடனே அவனுக்கு முசன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அந்த கிபோர்ட் சூச்சி சொன்ன டீடைல்ஸ் படி இதே மாதிரி தான் இயரிங்ஸ் போட்ட ஒரு பையன் மார்க்கோட இருப்பான்னு சொல்லியிருப்பான். இவன் அந்த இயரிங்ஸ் போடல, பட் மார்க் இருக்குது. சரி எவனா இருந்தா என்ன, எதுதான் போட்டு தள்ள போறேன். ஆனா அவனுக்கு இப்ப என்ன டவுட்னா இந்த நீடில வச்சு அட்டாக் பண்ணிருந்தால அந்த அட்டாக் பாடியில ஒண்ணு பட்டாலே பாடி பேரலைஸ் ஆயிரும். இவன் பாடியில எக்கச்சக்கமா இறக்கி இருந்தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் கேஷுவலா இருக்கான்ட்டு புரியல. இதுல அவனுக்கு இன்னொரு கடுப்பு என்னன்னா நம்ம பையன் வந்து அட்டாக் பண்ணும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டான் தானே நினைச்சோம். ஆனா அப்படிலாம் இல்ல, ஷோல்டர்ல வெட்டி விழுந்திருக்கும். உடனே அவன் கடுப்பாயி ஆக்டோபஸ் வேஸ் ஹெல் அப்படின்ட்டு அவனோட வேஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல ஆக்டோபஸ வெளியில கொண்டு வந்து கனமொரியவும் டொகிட்டோவையும் பிடிச்சிருவான். அந்த டைமுங்கும் போது அந்த மொத்த இடமும் டேமேஜ் ஆகி எல்லாம் தெரிச்சிருவாங்கன்னு வைங்களேன். அப்பங்கூட ஹகனசுகா அதை பத்தி கண்டுக்காம மறுபடியும் அந்த கத்தியை தான் தீட்டிட்டு இருப்பாரு. உடனே அதை பார்த்துட்டு முட்டா பையன் இன்னமும் அவன் அதைத்தான் பண்றானா, மண்டையில இருக்க மசாலா எல்லாம் காலி ஆயிடுச்சு போல. சரி ஃபர்ஸ்ட் இவங்களை காலி பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாடியை நசுக்கிறதுக்கு போவான். சரக்கு 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 சரக்குன்னு 4 வெட்டு விழுகிறது தெரியும். பார்த்தா அவனோட அந்த ஆக்டோபஸ் கை பாத்தீங்கன்னா துண்டு துண்டா போயிடும். எப்படி வெட்டினான்னு பாத்தீங்கன்னா கனமொரி ரெடி பண்ணி கொடுத்த ஸ்வாட யூஸ் பண்ணி. உடனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லம்பா. மேட்டர் என்னன்னா டொக்கி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் ஸ்மித் இருந்திருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏத்த மாதிரி ஸ்வாட செய்வாரு.
அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுதான் இவன் ஸ்வாட் செஞ்சு கொடுத்திருக்கான். டொக்கிட்டோவோட ஃபர்ஸ்ட் ஸ்வாட ரெடி பண்ணது டெட்சுயிடோங்கிற ஒரு பெரியவர். என்ன மனுஷன் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸால இறந்து போயிட்டாரு. அந்த டீமன் பார்த்துட்டு டேய் நீ இந்த கத்தி இல்ல இன்னும் 100 கத்தியை கொண்டு வந்தாலும் சரி என்கிட்ட எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு பில்டப் பண்ணுவான். பட் அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா அவனுக்கு செமையா ஃபிட் ஆயிருச்சு. தாறுமாறா வச்சு சம்பவம் பண்ண போறேன்ட்டு ரெடியா அனுப்பான். அந்த டைம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வாட் ஸ்மித் இருக்காருல அவர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அவர் இவனை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. ஏன்னா அவன் ஃபேஸ் பண்ற பஞ்சாயத்து அண்ட் அவன் மறந்து போன விஷயம் எல்லாமே ரெக்கவர் பண்றதுக்கு கஷ்டப்படுறது அப்படி இப்படின்னு அவன் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றானா. அதனாலேயே இவனை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அண்ட் எப்பப்பெல்லாம் அவன் யூஸ் பண்ண ஸ்வாட இவர் பாக்குறாரோ இவருக்கு பாத்தீங்கன்னா அழுக வந்துருது. ஏன்னா பையன் அந்த அளவுக்கு போராடுறான்னு அவருக்கு புரியுது. இன்னொரு மேட்டர் என்னன்னா அவரால் ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாதுன்னு நல்லா தெரியும். ஏன்னா ஏஜ் ரொம்ப ஆயிருச்சு எப்படியும் கொஞ்ச நாள்ல சாக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பட் அவருக்கு பாத்தீங்கன்னா அவரை விட நம்ம டொக்கிட்டோவை நினைச்சுதான் கவலை. சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களை இன்னும் நான் கவலைப்படுற மாதிரி தான் பண்றேன், ஆனா என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸோட கை எல்லாத்தையும் வெட்டுன்னு வெட்டி வீசிட்டு அந்த டீமனோட கழுத்தை வெட்ட போவான். இந்த டைம் எஸ்கேப் ஆயிடுவான். மரத்து மேல போய் நின்னுகிட்டு என்னப்பா கண்ணு என்னென்னமோ விதையெல்லாம் காமிச்சு வேகமா வந்து ஆனா என்னோட வேஸோட ஸ்பீடுக்கு உன்னால வர முடியல அப்படின்ட்டு பில்டப் பண்ணுவான். போடா மூளைக்கட்ட முட்டா பாயில, உனக்கு மூளைங்கிறது உன் முட்டி அளவுக்கு கூட இல்ல. 100 வருஷம் வாழ்ந்ததுனால உன்னோட சென்சஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு போல, கொஞ்சம் ஒழுங்கா பாரும்பா. பார்த்தா கழுத்துல கட்டு, அதாவது லைட்டா வெட்டிட்டான். நெக்ஸ்ட் டைம் உன் தலைய தனியா கழட்டி உன் கையிலேயே தரண்டா. உன் கூட இப்படி வேஸ்டா வேஸ் கேம் எல்லாம் என்னால விளையாண்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு அவனை ரொம்பவும் கேவலப்படுத்திட்டான். அவன் என்னைய பார்த்தா என்ன டம்மி பீஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் வாட்டர் புல்லட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுல எல்லாம் எஸ்கேப் ஆகும்போது அவங்க அண்ணன் இவனை பார்த்து சாரிப்பா நான் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு மெமரி. இவனை சில டைம் எல்லாம் கத்திருப்பான் பாத்தீங்களா, அந்த டைம் எல்லாம் அவனுமே அங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். இப்படியே அடுத்தடுத்து யோசிக்கும் போது அவங்க அண்ணன் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த டைம் இவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதெல்லாம் தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். முயற்சிரோ நீ என்னதான் ஒரு கொடூரமான லைஃப் லீட் பண்ணாலும் கடைசியில கடவுளோ இல்ல புத்தாவோ கண்டிப்பா உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நீ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, மத்தவங்களுக்காக வாழ நினைக்கிறவன், உனக்கு இன்ஃபினிட் ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ தாண்டா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் சும்மா மின்னல் வேகத்துல வந்து சரக்கு சரக்கு சரக்குன்னு அந்த டீமனை கண்ணா பின்னாடி வெட்டி வீசுவான். சோ இப்ப இவனால அந்த டீமனை ஈஸியாவே பொளக்க முடியும்னு வைங்க. பிரச்சனை என்னன்னா இதுக்கப்புறம் அவன் வேற ஏதாச்சும் உருவத்தை எடுத்தாதான் பஞ்சாயத்து ஆகும். சரி கோக்கு மாக்கா வெட்டி அந்த கோணி மண்டையனை இதுக்கப்புறமாச்சு காலி பண்றானா இல்ல மறுபடியும் கண்ட மேனிக்கு வெட்டு வாங்கி பிளாஷ்பேக்க போட்டு தாக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.